கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த நவீன உலகத்தில் எந்த மனிதன் தற்குறின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு யார் மேலாம் தற்குறின்றது, அதுவா அது ஒரு தற்குறி, இதுவா இது ஒரு தற்குறி, எனக்கு பிடிக்கலன்னா அது என்ன இது தற்குறின்றது ஒரு உயர்வான வார்த்தை. ஏன் நானே குறி, எனக்கு யார் தான் குறிய, எனக்கு தான் குறி, நான் ஒரு தற்குறி. எதுக்காக தற்குறினா தனக்கு தோன்றதை பேசுகிறவன், தனக்கு சரியாக தோன்றுதுன்னா அவன் சரியானவன் தானே. எவனோ ஒரு பாவம் தமிழும் தெரியாமல் கன்னடமும் தெரியாமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டு போயிடறான். அவன் பயன்படுத்தின வார்த்தையும் இவனுக்கு பார்த்துங்கிறானுங்க. இவ்வளோ தான் விஷயம். அவனுக்கு தமிழும் தெரியாது, அவனுக்கு கன்னடமும் சரியாக தெரியாது. கன்னடம் சரியாக வந்திருந்தால் கன்னடத்தில் நல்லா பேசியிருந்திருப்பான், தமிழ் சரியாக தெரிஞ்சால் தமிழ் பேசுவான். இப்போ கூட ஜெட்டி ஒருத்தன் அப்படி தான் பேசிக்கிறான். கன்னடம் தெரிஞ்சவன் தமிழ் தெரிஞ்சு பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், அது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்கும். இந்த வேற்றுமொழிக்கார தமிழ் பேசினா நல்லா இருக்கும். என்னன்னா பண்ணிய எப்படி ஹானே நீ பாத்தியா நீ அப்படின்னா ஒன்று தமாசா இருக்கும். இதுனா மொழின்ற மாதிரி இருக்கும். தற்குறி என்றால் ஒரு உயர்ந்த வார்த்தை. தற்குறினா என்ன வார்த்தை, உயர்ந்த வார்த்தை. தண்ணியிலிருந்து தோன்றியதை பேசுகிறவன் யார், உனக்கு தோன்றதெல்லாம் பேசுகிறே படிக்கலைன்றானுங்க. தோன்றதை பேசுறதுக்கு படித்தா மட்டும் தோன்றதான் பேச முடியும். இன்னும் படித்தாலும் என்ன தான் பண்ண போகிறேன், நீ தோன்றது தான் பேச போகிறேன். தற்குறின்றது அசிங்கமானதில்லை. இந்த பரந்த உலகத்தில் தற்குறின்னு ஒருத்தன் இல்லை. தற்குறினா நான் தான். அப்போ நீங்களும் தற்குறி ஆகலாம். எப்பா நான் தோன்றபடி வாழ்வேன், நினைச்சபடி வாழ்வேன், எனக்கு இடம் பிடிக்குது அதை சாப்பிடுவேன். எவனா சொன்னான்னாக்கா அது காரண்யம் கீரண்யம்னா நான் பண்ண மாட்டேன். ஆமாம், காரண்யம்னாக்கா வேறு எங்கன்னா போங்க, பிளேட் 2 வச்சுங்கிறாரு. ஆமாம், காரண்யத்துக்கு எதிர போகாதீங்க, காரண்யத்துக்கே போய் பாருங்க. ஏன் காரண்யன்னு பார்த்துக்கிறீங்களா, காரண்யன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. சரியா? தற்குறினா யார், இப்போ தற்குறினா யார், தன்னை அறிந்து தன்னையே ஒரு குறிப்பாக எடுத்துன்னு பேசுகிறவனுக்கு பேர் என்ன, தற்குறி தான். அதனால் தைரியமாக சொல்லலாம் நான் ஒரு தற்குறி. ஒருத்தர் அப்படித்தான் ஃப்ரான்ஸு நினைக்கிறேன், அங்கே என் பேர் கொண்டு ஒருத்தர், அவர் என்ன தற்குறி உனக்கு தெரில, சரிப்பா, அவருக்கு தெரிஞ்சிச்சு கருப்பு சட்டை போட்டு தெரிஞ்சுக்கிறார். புரியுதா? கருப்பு சட்டை போடுறதுனால நீங்கள் பகுத்தறிவாளராக மாற முடியாது. கடகன்னு என்ன பண்ணாதீங்க, கருப்பு சட்டை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி மஞ்சள் சட்டை போட்டவங்களாம் பக்திமான் ஆகிட முடியாது. மஞ்சள் சட்டையோ சிவப்பு சட்டையோ போட்டுன்னு என்ன ஆகிடாதீங்க. ஆமாம், ஒருத்தன் இப்போ பார்த்தா கருப்பு சட்டை போட்டு நான் ஆன்மீகவாதின்னு சொல்லலான்னு பார்க்குறேன். அப்போ தானே விளம்பரம் ஆகும்ன்ட்டு. ஆமாம், எத்தனை கெட்டு எஸ் போட்டாலும் தரமாட்டாங்க எல்லோரும். கேன் ஐ கெட் எஸ், பிச்சை எடுக்கணும். ஸோ கேன் ஐ கெட் எஸ், நெவர். என்னது நெவர்? அசிங்கமான வார்த்தை கிடையாது. தற்குறின்றது என்ன கிடையாது, ஒரு அழகான வார்த்தை. படிப்பறிவு இல்லாதவர் தப்பு இல்லை, எல்லாத்தையும் படிச்சுக்கிறாரே. இப்போது நான் படிப்பறிவு இல்லாதவன் என்ன அப்படின்னு எனக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரியாது, கரண்ட்டை பற்றி. அப்போ நான் யார், எலக்ட்ரிஷனுக்கு நான் யாரையா, படிப்பறிவு தான். சயின்டிஸ்ட்டுக்கு நான் யார், படிப்பறிவு தான். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் யார், படிப்பறியாது ஒருத்தன். இதில் என்ன பிரச்சனை, ஆமாம் எனக்கு படிப்பறிவு இல்லை, என்ன பிரச்சனை, அது எப்படி தற்குறி ஆக முடியும்? இவனுங்களாம் என்ன பண்ணினானுங்க, எங்க இந்த வார்த்தை இது இரவல் வார்த்தை தான். சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, என்னென்ன தொடாதுன்னு சொல்கிறது. நிறைய பேர் தீட்டுன்னா தீட்டுன்னு இருப்பானுங்க. எதை தீட்டு, கத்தியை தீட்டு. அப்படி கிடையாது. பொம்பளை இடுப்பில் வருதுல அதான் தீட்டுன்னுங்கிறான். அப்படி கிடையாதான். ஒரு ஜாதியில் தாத்தப்பட்டவர் வீட்டுக்கு வந்தார்னா தீட்டு. எங்கேருந்து தீட்டு புரியலையே, எங்கே தாழ்த்தப்பட்டார்? ஒருத்தர் அப்படி தான் ஒரு உயர்ந்த சமூகத்தில் போந்தவர் தாழ்ந்த சமூகத்தில் எங்கள் வீட்டில் சோறு தூணாங்கன்றான். பீடா தூணாங்க, ஏன் கேட்டால் அது ஒரு விஷயமா சொல்கிறேன்னு கம்முன்னு ஆகிட்டான். இப்படிலாம் பேசணும் நீங்கள், அப்போ தான் ஜாதி வரி போகும். இந்த மாதிரி தற்குறி இது மாதிரிலாம் பேசுறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இங்கே யாரும் தற்குறியெல்லாம் கிடையாது. அவருக்கு தோன்றதை ஒருத்தர் பேசுகிறார், அவள் தான். ஒரு நடிகர், சினிமா நடிகர், அவருக்கு அரசியல் தோணுது, அவர் பேசுகிறாரு. யாரும் எழுதி கொடுத்தாங்க பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாருன்னா எழுதி கொடுத்தவன் தப்பாக எடுக்கிறான். அப்படி தான் சொல்லணும் அது. ஆமாம், கடற்கரையில் மீன் பிடிக்கிறாங்கன்ட்டான். கடலில் தானே மீன் பிடிப்பாங்க. எழுதி கொடுத்தவங்க கடற்கரையில்னு இவரே கடற்கரையில் என்ன வணங்கங்கள் அப்படின்றாங்க. வணக்கங்கள் தான் மரியாதை சொல்லணுன்ற நினைப்பில் வணங்கனங்கள் அப்படின்றாரு. மாலை வணங்கனங்கள் புதுசாகுது இல்லை, ரொம்ப அப்படி சந்தோஷம். இதனால் தற்கொலைலாம் கிடையாது. அது ரெண்டும் ஒன்றா பண்ணோன்னே மைண்டு சரியாக வேலை செய்யாது. அப்படியே ரெண்டும் மிங்கில் ஆயிடுச்சுன்னா வணங்கனங்கள் அப்படின்றதெல்லாம் அதுமாரி மாறி தான். ஸ்லிப்பாக டங்கும் இருக்கும், ஸ்டைலாக பேசுகிறதுனாலே பேசுகிறாங்க. அதனால் ஒரு தற்கொலை கிடையாது.
அது கேடு கட்ட குறி. அது போய் என்ன சொல்ல முடியாது, தற்குறின்னு சொல்ல. தற்குறின்னா நல்லா பேசுவாங்க. கேடு கட்ட குறிங்களா தற்குறின்னு சொல்கிறது தப்பு. கெட்ட குறி, கேடு கட்ட குறி, தன்னை அறியாத குறி அப்படின்லாம் சொல்லலாம். குறி நான் சொல்கிறது வேறு எதனா கேட்டுச்சேன்னா உங்கள் தப்பு. ஆமாம். ஏன்னா பல்லு செந்துக்கதா காற்று எங்கன்னா தப்பாக போயிருக்கும். அவன் அதுக்கு வர பீப் போட்டுருவான். நோ தற்குறி இல்லைங்க, கெட்ட குறி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.